கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பாராக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். நல்லா கவனிங்க, இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசனத்தை நான் வாசித்து தியானித்து பார்த்தேன். தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய மகத்துவமும் பரிசுத்தமும் என்னன்னா தெரியும். அநேக ஜாதிகளுக்குள்ள கர்த்தர் எப்படி மகிமைப்படுவார், எப்படி அறியப்படுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடு வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். அதனுடைய கண்டினியூட்டி தான் இவ்விதமாய். அவன் நல்லா கவனிங்க, தேவன் அநேக ஜாதிகளுக்கு முன்பதாக தம்முடைய மகிமையும் மகத்துவத்தையும் எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, அவர் செய்கிற பயங்கரமான கிரியைகளினால். இன்றைக்கி உலகம் முழுவதும் யோசித்து பாருங்கள், அப்படி ஸ்டன்னாகி நினைச்சலாம். கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்து உலகம் முழுவதும் அப்படி ஸ்தம்பித்து நினைச்சு, ஒன்றும் செயல்பட முடியாதபடி நினைச்சு. இப்போ யோசித்து பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், இவ்விதமாய் என் மகத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் வழங்க பண்ணுவேன். ஐயா, பரிசுத்தத்துக்காக ஜெபிக்காதவனும் மரணத்தை குறித்து கவலைப்படாமல் வாழ்ந்தவனும் கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 2019, 20, 21 அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, எல்லாம் வீடை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஆண்டவரே தோத்துறையா, ரட்சியும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும் ஐயா, உயிருக்கு பயந்து நம்ம எவ்வளவு ஜெபித்தோம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரை தேடி ஓடி வந்து எவ்வளவு அண்டிக் கொண்டோம். எப்போ அவருடைய பயங்கரமான கிரியை வெளிப்பட்ட பொழுது, அப்போதான் மனுஷன் பயப்படுறான், அப்போதான் கர்த்தரை கருத்தாக தேடுறான். அப்பொழுது தான் ஆண்டவரே ரட்சியும் பரிசுத்தப்படுத்தும் பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறான். அதுக்கு முன்பு டைம் இருந்தால் சர்ச்சுக்கு வருவேன் பிரதர். நிறைய பேர்கிட்ட கேட்பேன், பைபிள் வாசித்தீங்களா? நேரம் இருந்தால் பைபிள் வாசிப்பேன். எப்படி? நேரம் இருந்தால் பைபிள் வாசிப்பாராம், நேரம் இருந்தால் சர்ச்சுக்கு வருவாராம். அவர் ஸோ பிஸியாக ஆண்டவர் உச்சந்தலையில் பெடரியில் சுத்தியில் வச்சுட்டு ஒரு அடி போட்டார்னா எல்லாம் அடங்கி உடங்கி வந்து அவர் பாதத்தில் உட்காந்து ஆண்டவரே கிருபையாயிரும். இப்போ கவனிங்க, தேவன் இங்கே இதைத்தான் சொல்கிறார், அநேக ஜாதிகளுக்கு முன்பு நான் என் மகத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் வழங்க பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு முழு உலகமும் கர்த்தரை அறியாததா துன்மார்க்கமாக துணிகரமாக பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கு. யோசித்து பாருங்கள், இஸ்ரவேல் தேசம்னா ஐயா அது கர்த்தருக்கு சொந்தமான தேசம்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் கூவுன்னு கூவுனாங்க. அப்போமே நான் அடிக்கடி சொல்கிறேன், இஸ்ரவேல் கர்த்தருக்கு சொந்தமான தேசம் கிடையாது. பழைய ஏற்பாட்டோடு அதனுடைய காலம் முடிஞ்சிட்டு திரும்ப தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஒருவேளை அங்கே மறுபடி தேவாலயம் கட்டப்படும். ஆனால் இஸ்ரவேல்னு மறுபடியும் ஒரு பெரிய தேசம் எழும்பி அது மட்டும்தான் கர்த்தரால் நேசிக்கப்படுகிற தேசங்கிறதுலாம் இனி ஜென்மத்துக்கும் நடக்காது. ஏன்னா சர்வ உலகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை புறக்கணிப்பாரா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பிதாவாகிய தேவன் மறந்து போவாரா? இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது இஸ்ரவேலருக்காகவா? இல்லை. இஸ்ரவேலர் வந்து அந்த சாபத்தை வாங்கி தலையில் போட்டுக்கிட்டான். இவனுடைய இரத்தப்பொழி எங்கள் மேலேயும் எங்கள் சந்ததி மேலே உலட்டுன்னு சாபத்தை வாங்கி தலையில் போட்டான். அதனால் இஸ்ரவேல் தேசம் வந்து இனி கர்த்தருடைய தேசம் கிடையாது. அது தெரியாமல் நிறைய பிரபலமான ஊழியக்காரங்கள்லேருந்து அவ்வளோ பேரும் இஸ்ரவேல் கூட தான் ஆண்டவர் இருக்காருங்க. இது தெரியாமல் நிறைய விசுவாசிகளும் இஸ்ரவேல் தான் கர்த்தருடைய தேசம். அப்போ நீ யார்? சபிக்கப்பட்டவனா? நீ கைவிடப்பட்டவனா? கர்த்தர் உன்னை மறந்துட்டாரா? சத்தியத்தை புரியாமல் ஏன் பேசுகிறீங்க? ரோமன் என்று கிரேக்கன் என்று இல்லைன்னு சொல்லிட்டார், யூதன் என்று கிரேக்கன் என்று இல்லைன்ட்டார், உள்ளத்தில் யூதனானவன் யூதன்ட்டார். இப்போ பாருங்கள், எப்ஸ்டீன்னு ஒருத்தனுடைய ஃபைல் வெளியே வந்திருக்கு. அவன் இஸ்ரவேல் தேசத்தின் மொசாட் அமைப்பை சார்ந்தவன். சின்ன சின்ன பிள்ளைகளை பாலியல்
தொழிலுக்கு உலக பெரிய பிரபலமான தலைவர்களுக்கு கொடுத்து எல்லாரும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஜெர்மனியா, ஃப்ரான்ஸா, இங்கிலாண்டா, அமெரிக்காவா, உலக பணக்காரர்களா, அவ்வளோ பேர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்கு அசிங்கமான தொழிலை செஞ்சு எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு. யோசித்து பாருங்கள். இவ்வளோ பெரிய அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு ஆண்டவர் எப்படிங்க துணை போவார்? பொல்லாப்பினால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளுகிற இஸ்ரவேல் தேசம், பாவத்தால் தங்களை கரைப்படுத்தி கொண்ட இஸ்ரவேல் தேசம். எந்த மூஞ்சி வச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரங்க இனி இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் பெரிய கேவலம் என்னென்னா, இஸ்ரவேல் தேசத்தில் போயே உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்களாம். என்ன சொல்ல, இங்கேருந்து ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டார். இஸ்ரவேல் தேசத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பார். மக்களை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறத நினச்சி வருத்தப்படுறேன். பிரியமானவர்களே, தேவனுங்க சொல்கிறாரு, என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் நான் வழங்க பண்ணுவேன். எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் போடுற அடி எல்லாரையும் கதிகலங்க வைக்கிறதுனால தேவன் தம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும், மன தெளிவுள்ளவர்களாக இருக்கணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தவர்களாக இருக்கணும். அவரு சொல்லிட்டார் அதான் சரி, இவர் சொல்லிட்டார் இதான் சரின்னு சும்மா செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சாயக்கூடாது. உங்கள் கையில் பைபிள் தந்திருக்கார், ஆராய்ஞ்சு பாருங்கள், இந்த சத்தியத்தை படிங்க, தேவன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சில பிரசங்கிமாரெலாம் வேதத்துக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக பிரசங்கம் பண்ணி உங்களை நம்ப வைப்பாங்க. ஏமாந்துடாதீங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவன் தம்முடைய மகத்துவத்தையும் பரிசுத்தையும் விளங்க பண்ணுகிற காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்தால் பாதுகாக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதபடி, உம்முடைய ஜனங்கள் பின்வாங்கி போகாதபடி, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே யதார்த்தமாய் உம்மை பின்பற்ற, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை தார். உம்மை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.